வணக்கம். இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள். இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக. வணக்கம். சுயமற்ற சுயம், அதாவது தி செல்ஃப்லெஸ் செல்ஃப். இதுதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற தலைப்பு. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள் சில முக்கியமான ஆன்மீக போதனைகளோட சாராம்சமா இருக்கு. ஆமா, இது வெறும் தத்துவங்கள் மாதிரி தெரியல, நம்மளோட இருப்பியே ஆணிவேரிய கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. உண்மைதான். இந்த போதனைகளோட நடையே ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு விவாதம் மாதிரியோ இல்ல ஒரு லெக்சர் மாதிரியோ இல்லாம, ஆமா, ஒரு குரு தன் சீடர்கள் கிட்ட ரொம்ப நேரடியா பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரி. அதோட நோக்கம் கூட எதையாவது புரிய வைக்கிறத விட நம்மள ஒரு ஆழமான அமைதிக்கு கூட்டிட்டு போறதுதான். அருமை. அப்போ இந்த ஆழமான, சில சமயம் புரிஞ்சுக்க கொஞ்சம் சவாலான கருத்துக்களை நாம உடைச்சு பேசி அதோட சாரத்தை எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் இந்த உரையாடலோட நோக்கம். நிச்சயமா. சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல் கருத்தே ரொம்ப புரட்சிகரமா இருக்கே. சொல்லுங்க. உங்கள் கேள்விகள் அனைத்தும் உடல் சார்ந்த கேள்விகள்தான், உங்களுக்கு பிறப்போ இறப்போ இல்ல அப்படின்னு சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய கூற்று இல்லையா? ஆமா, மிகப்பெரிய கூற்று. இத நாம எப்படி அணுகிறது? இதுதான் இந்த போதனைகளோட அடித்தளமே. இதுதான் சொல்லலாம். நாம பொதுவா கேட்கிற கேள்விகள் என்ன? நான் யார்? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? ஆமா, செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த மாதிரி கேள்விகள். கரெக்ட். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரம் என்னன்னு பார்த்தா, நான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தான். இந்த மூல ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த நம்பிக்கையே ஒரு மாயை. நீங்க உங்களை உடல்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உடலுக்கு வர்ற பிறப்பும் இறப்பும் உங்களுக்கும் வர்றதா நினைக்கிறீங்க. ஓ, அப்போ இந்த உடல் சார்ந்த அறிவுங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நம்மளோட ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, சிறு வயதிலிருந்து இன்று வரை நீங்கள் சேகரித்த அறிவனைத்தும் உடல் சார்ந்த அறிவு அப்படின்னு குறிப்பிடுது. ஆமா. அப்போ நம்மளோட படிப்பு, அனுபவங்கள், நினைவுகள் இது எல்லாமே இதுல அடங்குமா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்களேன். உங்க பேரு, உங்க வயசு, உங்க உறவுகள், ஏன் சாதனைகள், தோல்விகள். ஆமா, இது எல்லாமே இந்த உடல் பிறந்ததுக்கு அப்புறம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் தானே. சரிதான். இந்த தகவல்களோட தொகுப்பத்தான் நாம நான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறோம். ஆதாரம் இத உடல் அறிவு என்ற வட்டத்துக்குள் சிக்கி இருப்பது அப்படின்னு வர்ணிக்குது. அந்த வட்டம் தான் நம்மளோட சிறைச்சாலை மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் இங்கதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வரி வருது. சிறுவயது முதல் இன்று வரையிலான அனைத்து நினைவுகளும் அனுபவங்களும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். இதை கேட்டவுடனே ஒரு விதமான பயம் வருது. நம்ம நினைவுகளும் அனுபவங்களும் இல்லாம நாம யாரு? இது என்ன எல்லாத்தையும் மறக்க சொல்லுதா? இல்ல, அது ஒரு நல்ல கேள்வி. அது சுவாபாவிகமான பயம்தான். இங்க அழிக்கப்பட வேண்டும்ங்கிறது நேரடியான பொருள் கிடையாது. ஓ, அது அதோட தாக்கத்தை உணர்த்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழிநடை. அதாவது அந்த நினைவுகளோட நாம வச்சிருக்கிற அந்த அடையாளத்தை, அந்த ஐடென்டிஃபிகேஷனை அழிக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் பிடிப்பா? ஆமா. உதாரணத்துக்கு, நான் தோத்து போனவன் அல்லது நான் ஜெயிச்சவன் அப்படின்னு சில கதைகளை நம்ம நினைவுகள்ல இருந்து உருவாக்குறோம் இல்லையா? ஆமா. அந்த கதைகள் தான் நான்னு நம்ம நம்புறோம். அந்த நம்பிக்கையை தான் உடைக்க சொல்லுது. ஓ, அப்படியா? இது ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபைல்ஸை டெலீட் பண்ற மாதிரி இல்ல. இல்ல. ஆனா அந்த ஃபைல்ஸ் தான் நான் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பிழைய சரி பண்ற மாதிரி. மிக சரியான உவமை. கரெக்ட். அந்த பிழையை நம்மால தனியா சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு ஞானமடைந்த குருவால் மட்டுமே உங்களை அந்த மாயிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு ஆதாரம் குறிப்பிடுது. சரி, அப்போ குருவோட வேலை என்ன? குரு உங்களுக்கு புதுசா தகவல் தர்றவர் இல்ல. உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற இந்த பிழையை சுட்டிக்காட்டி அதை திருத்த உதவுறவர். சரி, இந்த பிழைய திருத்த, அதாவது இந்த மாயையை அழிக்க ஆதாரம் சில வழிமுறைகளை குறிப்பிடுது. சுய விசாரணை, தியானம், ஞானம், பஜனை, இந்த மாதிரி. ஆமா. இதெல்லாம் வெறும் மதச் சடங்குகள் மாதிரி தெரியுதே. இதோட உண்மையான நோக்கம் என்ன? இது கருவிகள், சடங்குகள் இல்ல. உடல் சார்ந்த அறிவை கரைக்கிறதுக்கான கருவிகள். ஓகே. இப்போ சோப் எப்படி அழுக்க கரைக்குதோ அது மாதிரி இந்த பயிற்சிகள் எல்லாம் நான் உடல் அப்படிங்கிற அந்த ஆழமான பதிவை கரைக்க உதவுது. அந்த பதிவு கரையிற வரைக்கும் உண்மை வெளிப்படாது அப்படின்னு ஆதாரம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. அது ஒரு நிபந்தனை மாதிரி. ஆமா. ஆக
ஆன்மீகத்தோட உண்மையான நோக்கங்கிறது ஏதோ ஒரு கடவுளை அடையறதோ இல்ல சொர்க்கத்துக்கு போறதோ இல்லவே இல்ல. மாறா நாம யாருங்கிறத உண்மையான அர்த்தத்துல தெரிஞ்சுக்கிறதும் இந்த மாயையான அடையாளங்களை கரைக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. நாம எல்லாரும் வாழ்க்கையில எதை தேடுறோம்? மகிழ்ச்சி, அமைதி. ஆமா, பயமில்லாத வாழ்க்கை. ஆனா நாம எங்க தேடுறோம்? பணம், உறவுகள், புகழ், சொத்துன்னு எல்லாத்தையும் வெளியில தேடுறோம். ஆனா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேடுவதை வெளிப்புற மூலங்களிலிருந்து ஒருபோதும் காண முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்லுது. ஆமா, இது பலருக்கும் கேட்க கசப்பான உண்மையா இருக்கலாம். அப்போ தீர்வு எங்க இருக்கு? இதுதான் இந்த போதனைகளோட ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். தீர்வு வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கு. இது கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் மாதிரி கேக்குதே. ஆமா, அப்படி தோணலாம். ஆனா இது அதை விட ரொம்ப ஆழமானது. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்க மகிழ்ச்சியோட ஆதாரம் உங்களுடைய இருப்பு அல்லது பிரசன்னம் தான். அது உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கு. ஆனா நீங்க அதை கவனிக்காம வெளியில தேடிட்டு இருக்கீங்க. இந்த பிரசன்னம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு மையமான கருத்து மாதிரி தெரியுது. இது மைண்ட்ஃபுல்னஸா? அது ஒரு பகுதி தான். ஆனா அதையும் விட ஆழமானது. எந்த ஒரு எண்ணமோ உணர்வோ தோன்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு அமைதியான விழிப்புணர்வு இருக்கு இல்லையா? இருக்கு. ஒரு வெறுமை, ஒரு ஸ்டில்னஸ், அந்த பின்னணி உணர்வு தான் பிரசன்னம். அதை நீங்க உருவாக்க வேண்டியதில்லை, அது எப்போதுமே இருக்கு. ஆதாரம் இத இயல்பான புலப்படாத பிரசன்னம், அதாவது ஸ்பான்டேனியஸ் இன்விசிபிள் பிரசன்ஸ்னு சொல்லுது. ஸ்பான்டேனியஸ், தானாக நிகழும். அதேதான். இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம இயல்பான இருப்பே முழுமையானது, அதுக்கு எதுவும் தேவையில்லைன்னா அப்புறம் யாருக்கு அமைதி வேண்டும், யாருக்கு மகிழ்ச்சி வேண்டும்னு ஆதாரம் ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த கேள்வி நம்ம தேடலோட அடிப்படையே அசைச்சு பாக்குதே. ஆமா, ஏன்னா அந்த தேடல் நான்னு நாம நினைக்கிற அந்த கற்பனையான நபர்கிட்ட இருந்து வருது. அந்த நான் எப்போதுமே முழுமை இல்லாத மாதிரி உணருது. சரி. ஆனா உங்க உண்மையான இயல்பு, அந்த பிரசன்னம் எதையும் தேடுறதில்ல. ஏன்னா அது ஏற்கனவே முழுமையா இருக்கு. அது அமைதியானது, பெயரில்லாதது, உருவமற்றது. சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நிறைய பேர் ஆன்மீக பாதையில புத்தகங்கள் நிறைய படிக்கிறாங்க. ஆனா ஆதாரம் புத்தகங்களை படிப்பது மட்டும் போதாது, அது வறண்ட அறிவு, பௌதிக அறிவுன்னு எச்சரிக்குது. ஏன் அப்படி? ஏன்னா உண்மையான மாற்றம் அறிவுல வர்றதில்ல, உணர்தல்ல வருது. உணர்தல், ரியலைசேஷன். ஆமா, புத்தகங்கள் ஒரு மேப் மாதிரி. நீங்க பாரிஸ் நகரத்தோட மேப்பை மனப்பாடம் பண்றதுனால நீங்க பாரிஸ்ல இருக்கிற மாதிரி ஆகிடாது. நீங்க அங்க பயணிக்கணும். சரிதான். அதனாலதான் ஆதாரம் கேக்குது, யாருக்காக இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கிறீர்கள்? அந்த புத்தகத்தை படிக்கிற நான் யார்னு ஆராய சொல்லுது. இந்த சுய விசாரணை தான் அப்போ மையமான பயிற்சி. நிச்சயமா. நான் இந்த உடல் அல்ல, நான் உடலாக இருந்ததில்லை, நான் உடலாக இருக்க போவதும் இல்லைங்கிற வாக்கியத்தை வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா மாத்தணும்னு ஆதாரம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது தியானம் அப்புறம் தொடர்ச்சியான சுய விசாரணை மூலமா தான் சாத்தியம். இது ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் கிடையாது, இது ஒரு ஆழமான உணர்தல். ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கிற, ஒரு நாள் அழிஞ்சு போக போற இந்த உடல் எப்படி உங்க நிரந்தர அடையாளமா இருக்க முடியும்? இது ஒரு திறந்த உண்மைதானே? ஆமா, யாரும் மறுக்க முடியாது. இத ஆழமா சிந்திக்கும்போது உடம்பு மேல இருக்கிற நம்ம கிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்கும். இங்க ஒரு அழகான வரி வருது. அறியாதது உடலின் மூலம் அறியப்பட்டது, அறியப்பட்டது மீண்டும் அறியாததில் கரைந்துவிடும். ஆமா, இது கேட்க கவிதமா இருந்தாலும் இதோட ஆழமான பொருள் என்ன? இதுதான் முழு போதனையோட சாரம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருந்ததா? இல்ல. அது ஒரு அறியாத நிலை. இந்த உடல் வந்த பிறகு இந்த உலகம் நான்கிற உணர்வெல்லாம் அறியப்பட்ட நிலைக்கு வந்துச்சு. சரி. ஒரு நாள் இந்த உடல் போகும்போது இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வும் அது சார்ந்த உலகமும் மறுபடியும் அந்த அறியாத மூல நிலையில கரைஞ்சிடும். இது ஒரு எளிய இயற்கை நிகழ்வு. அருமை. இப்போ இந்த அத்தியாயத்தோட தலைப்பான சுயமற்ற சுயம் கிட்ட வருவோம். இந்த வார்த்தையை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். இங்க சுயம்ங்கிறது எதை குறிக்குது? ஆதாரம் ரொம்ப தெளிவா விளக்குது. சுயம்ங்கிறது இந்த உடலோட வந்த அத்தனையும். என் பேரு, உருவம், நினைவுகள், அனுபவங்கள், நம்பிக்கைகள், அகங்காரம், நாம நான்னு சொல்ற அந்த முழு தொகுப்பு. இதுதான் நாம இதுவரைக்கும் பேசின உடல் சார்ந்த அறிவு. அப்படியானால் இந்த சுயத்தோட அத்தனை உள்ளடக்கங்களும், அதாவது உடல் சார்ந்த அறிவு மொத்தம் கரைஞ்சு போகும்போது, இல்லனா அது மாயைன்னு உணரப்படும்போது மிச்சம் இருக்கிறது தான் சுயமற்ற சுயம், உள்ளடக்கமற்ற சுயம், மாயையற்ற சுயம். சரிதானே? மிகச்சரி.
அதுதான் அடையாளம் கடந்த, இயல்பான, புலப்படாத, பெயரற்ற பிரசன்னம். சத்குரு நிசர்கதத்த மகாராஜ்னு ஒரு மாபெரும் ஞானி இந்த உண்மையை ஒரே வரியில ஒரு குண்ட போட்ட மாதிரி சொல்றாரு. ஓ, அது ரொம்ப ஆழமான, தியானிக்க வேண்டிய ஒரு வாக்கியம். அது என்னன்னு சொல்லுங்க, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவரு சொல்றாரு, உங்கள் சுயமற்ற சுயத்தை தவிர கடவுள் இல்லை, பிரம்மம் இல்லை, ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை, குருவும் இல்லை. வாவ், இது நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கருத்துக்களையும் உடைக்குதே. கடவுள், குரு, ஆன்மான்னு நம்ம வெளியில தேடுற எல்லாத்தையும் தாண்டி ஆமா, நம்மளோட அந்த உள்ளடக்கமற்ற சுயம்தான் இறுதி உண்மைன்னு சொல்லுது. இது நாத்திகம் மாதிரி ஒலிக்கிறதே. ஆமா, இல்ல, இது நாத்திகமும் இல்ல, இது அதுக்கும் தாண்டுன நிலை. நாம கடவுள்னு ஒரு கருத்தை உருவாக்கும் போது அதை புரிஞ்சிக்க ஒரு நான் இருக்கணும். ஆமா, அந்த நான் என்பதே ஒரு மாயைனா அந்த மாயையை உருவாக்குற கடவுளும் ஒரு கருத்தா தானே இருக்க முடியும். சரிதான். இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேடுற அந்த இறுதி உண்மையே நீங்க தான். அது உங்களுக்கு வெளியில இல்ல, இது நேரடி அறிவு. அதனாலதான் இது தர்க்க ரீதியான அணுகுமுறை இல்ல, அறிவுசார அணுகுமுறையும் இல்லன்னு ஆதாரம் சொல்லுதா? ஆமா, ஏன்னா தர்க்கம், அறிவு, அகங்காரம் இது எல்லாமே உங்க பிரசன்னம், அதாவது உங்க இருப்பு உணர்வு தோன்றுனதுக்கு அப்புறம் வந்தவை. எல்லாம். நீங்கள் ஒருபோதும் அடிமைப்பட்டிருக்கவில்லை, நீங்கள் ஒரு பறவையை போல சுதந்திரமானவர் அப்படின்னு ஆதாரம் சொல்லுது. அதுதான் நிஜம். நாம நம்மளோட உண்மையான அடையாளத்தை மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஒரு ராஜா தன்னை மறந்து ஒரு பிச்சைக்காரன்னு நினைச்சுக்கிட்டா அவனுக்கு என்ன தேவை? பிச்சை தேவை இல்ல. ஆமா, அவன் யாருங்கிறத நினைவூட்டினா போதும். குரு இங்க அந்த வேலையத்தான் செய்யறாரு. அவர் உங்களுக்கு புதுசா எதையும் கொடுக்கறதில்ல, உங்களுக்குள்ள இருக்கிறத நினைவூட்டுறாரு. நீங்கள் பரம்பொருள், இறுதி உண்மை, நீங்கள் எல்லாம் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா இல்லாம ஒரு நேரடி உண்மையா இந்த போதனைகள் சொல்லுது. ஆமா, இது ஒரு நம்பிக்கை இல்ல, இது ஒரு நேரடி அனுபவமா உணரப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த உரையாடல் ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுது. இந்த போதனைகள் சொல்ற மாதிரி நாம இந்த உடலோ மனமோ நினைவுகளோ இல்ல, நாம அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இயல்பான அமைதியான பிரசன்னம் அப்படின்னா அத ஒரு கணமாவது நாம உண்மையா உணர்ந்தா நம்மளோட அன்றாட பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தோஷங்களையும் நாம எப்படி அணுகுவோம்? ஒருவேளை வாழ்க்கையே ஒரு நாடகமா, நாம ஒரு சாட்சியா இருந்து பாக்குற அனுபவமா மாறிடுமோ? இதுதான் இந்த உரையாடல்ல இருந்து நான் எடுத்துட்டு போற ஒரு பெரிய கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒன்று. நன்றி. அமைதி. ஆன்மீக ஹிருதயம்.